வணக்கம். ஜூலை 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சனிக்கிழமை நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஒரு ஸ்டாக்கில் அவருடைய ஸ்டேக்கை அதிகப்படுத்தி இருக்கிறாரு. பொரிஞ்சு வெல்லியத் 2 ஸ்டாக்ஸில் விற்பனை நடத்தியிருக்கிறாரு. 3 போனஸ் ஷேர்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக். 2:1 போனஸ் அறிவித்த ஒரு ஸ்டாக் அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டை மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது தவிர அதானி, வோடஃபோன் ஐடியா, ஐடிபிஐ மற்றும் மாருதி சுசுகி பற்றியான செய்திகள் அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். இப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் குறித்து அரசாங்கம் தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 2.49 லட்சம் கோடி ரூபாய்கள் நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன வருடம் இதே டியூரேஷன் கூட கம்பேர் செய்யும்போது 91% அதிகரிச்சிருக்கு. அதாவது போன வருடம் இதே டியூரேஷனில் 1.29 லட்சம் கோடிகள் மட்டுமே கலெக்ட் ஆயிருந்தது. நெட் டைரக்ட் கலெக்ஷன்றது அவங்க ரீஃபண்டெல்லாம் கொடுத்ததற்கு பின் வரக்கூடிய அமௌண்ட். ஐடிசி ஜூலை 24ஆம் தேதி அவங்களுடைய Q1 ரிசல்ட்டை அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. பழைய செய்தி ஒன்று நமக்கு முன்னவே தெரியும். மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டரை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதன்படி 2 தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் முடியலை, தாமதம் ஆகிக்கொண்டே இருந்தது. கம்பெனி அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைடெக் டயக்னாஸ்டிக்ஸ்க்கு இந்த டிரான்சாக்ஷன் முடிவடையணுன்ற எண்ணம் கிடையாது. ஸோ விற்பனைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒப்பந்தத்திற்கு எதிர்மறையானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் தீர்மானிப்போம்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தனுகா அக்ரிடெக் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது ப்ராடக்டை லான்ச் செய்கிறாங்க, டார்னேடோன்ற பெயரில். எதற்குரிய ப்ராடக்ட்னு பார்க்கும்போது ஆயில் சீட்ஸ் பயிர்களுக்கான களைகளுக்கான தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வழங்கக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்டுடைய அடுத்த டிரான்ச் வருதுங்க விற்பனைக்கு. இது நாளைக்கு ஜூலை 12ஆம் தேதி விற்பனைக்கு வருது. ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய பாண்டுங்க இது. இஷ்யூ ப்ரைஸ் அறிவிச்சிருக்கிறது 1 கிராமுக்கு 4807 ரூபாய். ஆன்லைனில் அப்ளை செய்கிறவங்களுக்கு 50 ரூபாய் கூடுதலாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது இந்த 4807லிருந்து 50 ரூபாய் மைனஸ் செய்யப்படும் ஆன்லைனில் அப்ளை செய்தா. சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம், ஒரு கம்பேரிசன் செஞ்சுருக்கோம். சாவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் செய்கிறவங்களும் ஃபிசிக்கல் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் செய்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளவு லாபம் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். டேக்ஸ் குறித்தும் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஆர்பிஐ தரப்புலேருந்து வேறொரு புது ரூல் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது NDTVலேருந்து. என்ன புது ரூல்னு பார்க்கும்போது ஆர்பிஐ அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு கட்டளை இடுறாங்க. அதாவது அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற முக்கியமான வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாய விடுமுறை கொடுக்க வேண்டும். அதாவது 10 நாளைக்கு குறைவாக இல்லாமல் மினிமம் 10 நாளைக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் அந்த கீ பொசிஷன்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது கரெக்டாக சொல்லலை. இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுடைய பாகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய புரிதல் என்னென்னா, அந்த கீ பர்சனல்ஸ் இல்லைனாலும் வங்கியுடைய ஆப்ரேஷன்ஸ் போய்கொண்டு இருக்குமா, இல்லை ஏதாவது தடை பெறுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக இருக்கலாம். இதற்கான ரிப்போர்ட்டும் ஆர்பிஐக்கு அந்த வங்கிகள் சப்மிட் செய்யணும் எப்பெல்லாம் அவங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுதோ. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் லிமிடெட் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ராதாகிஷன் தமானி உடைய ஸ்டாக் இது. ரெவென்யூ கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 30% கீழே போயிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் 77% கீழே போயிருக்கு. இயர் ஆன் இயர் 143% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. கம்பெனி ஏர்னிங்ஸ் பர் ஷேரையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு 1.46, போன குவார்ட்டருக்கு 6.39, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 0.62.
இவெக்ஸியா லைஃப் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு சப்சிடரி கம்பெனியை யுஏஇயில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. துபாயில் அமைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபார்மா பிஸ்னஸில் ஈடுபடும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் டயல் ஜூலை 16ஆம் தேதி அவங்க Q1 ரிசல்ட்டை அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெடுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறவிருக்குன்னு கம்பெனி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டுக்குரிய ரெக்கார்ட் டேட்டும் வெளியிட்டிருக்காங்க ஜூலை 31ஆம் தேதி. டிவிடெண்ட் வந்து ஆகஸ்ட் 27 அல்லது அதற்கு முன்பு பேமெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. எம்என்எம் குறித்து ஒரு அப்டேட் இருக்குங்க. இது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த செய்தி, அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். இது அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி கொரியாவில் இருக்கிற சாங்யாங் மோட்டர்ஸ் நஷ்டத்தில் இருக்கிற கம்பெனி. ரொம்ப நாட்களாக அவங்க அதை விற்பனை செய்ய வேண்டும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற கம்பெனி. ஆனால் விற்பனை செய்ய முடியாமல் பையர்ஸ் இல்லாமல் தவித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய ஒரு உற்பத்தி ஆலையை விற்பனை செய்ய போகிறதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க இது. மார்க்சன்ஸ் ஃபார்மா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஆர்பி மெட்ன்ற கம்பெனி தான் புது இன்வெஸ்டராக உள்ளே வராங்க. அவங்க 365 கோடி ரூபாய் உள்ளே கொண்டு வராங்க கம்பெனிக்குள்ளார. அதற்காக அவங்களுக்கு கன்வெர்ட்டபிள் வாரண்ட்ஸ் வழங்குறாங்க. 493.24 லட்சம் வாரண்ட்ஸ் வழங்குறாங்க. ஒரு வாரண்ட்டுடைய மதிப்பு 74 ரூபாய். இந்த கம்பெனி பிற்பாடு இந்த வாரண்ட்ஸை ஷேர்ஸாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக அவங்க 365 கோடி ரூபாய் உள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ப்ரொமோட்டர் மற்றும் மேனேஜிங் டைரக்டரான மார்க் சல்தானாக்கும் வாரண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. 10 லட்சம் வாரண்ட்ஸ், ஒரு வாரண்ட்டுக்கு 74 ரூபாய். ஸோ அவர் வழியாகவும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஐசிஐசிஐ டைரக்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சுகர் கம்பெனிஸ்க்கு அவங்க பை ரேட்டிங் சிலது கொடுத்துருக்காங்க. அது அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து. ஐசிஐசிஐ டைரக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்ராம்பூர் சீனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 515 ரூபாய். டால்மியா பாரத்துக்கும் அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 650 ரூபாய். திரிவேணி இன்ஜினியரிங்கும் பை ரேட்டிங் 270 ரூபாய் அவங்க எதிர்பார்க்குற டார்கெட். துவாரிகேஷ் சுகருக்கு அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 110 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தாம்பூர் சுகருக்கு 500 ரூபாய் டார்கெட் எதிர்பார்க்குறாங்க. ஆபாத் சுகருக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 685 ரூபாய். வருகின்ற வாரம் சில கம்பெனிகள் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. சில கம்பெனிகளுடைய பெயர்கள் விரைவாக பார்க்கலாம். ஜூலை 12ஆம் தேதி ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிலையன்ஸ் கேபிட்டலுடைய ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸை வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி இருக்குங்க. HMT ஜூலை 12ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஜூலை 13ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனி மைண்ட்ரி, டாடா மெட்டாலிக்ஸ். ஜூலை 14ஆம் தேதி 5 பைசா கேபிட்டல், டாட்லா டெய்ரி சமீபமாக லிஸ்டான கம்பெனி, கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், ஹட்சன் ஆக்ரோ நம்ம அருண் ஐஸ்கிரீம் நடத்தக்கூடிய கம்பெனி, ஆரோக்கியா பால் நடத்தக்கூடிய கம்பெனி, இன்ஃபோசிஸ், L&T டெக்னாலஜி. ஜூலை 15ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனி, ஏஞ்சல் புரோக்கிங், சியன்ட், L&T இன்ஃபோடெக், டாடா எலக்ஸி, டாடா ஸ்டீல் லாங் மற்றும் விப்ரோ. ஜூலை 16ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனி GNA ஆக்சல்ஸ் மற்றும் HDFC AMC, L&T ஃபினான்ஸ். ஜூலை 17ஆம் தேதி HDFC பேங்க். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.